பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் 2 குற்றவியல் திருத்த சட்ட முன்வடிவுகள் இன்று நிறைவேற்றப்பட்டன. பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெண்களுக்கு உறுதி செய்வதற்காகவும் அந்த குற்றச் செயல்களிலே ஈடுபடுபவர்கள் இனி எந்த காலத்திலும் யாரும் கனவிலே கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்ட திருத்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இதை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடி பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிரிவுகள் 2 முதல் 21 வரை திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 2 முதல் 21 வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது.